Hello Smarties, welcome back to our channel Like with Laksha. மன நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். 60 days சேலஞ்ச் வந்து நம்ம செமையாக போயிட்டுருக்குது. ஸோ நிறையா பாடி வைஸ் சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ நான் என்னோட ஜேர்னி வந்து 74 kgல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம 67ல் இருக்கோம். ஐம் வெரி ப்ரவுட் ஃபார் தட். ஸோ இந்த சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் நாட் ஒன்லி இன் வெயிட் லாஸ் டிப்ஸ், ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து நான் எவ்ரிடே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டே வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும், இல்லை நீங்களும் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் போரிங்காக இருக்கும். ஸோ எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மோட்டிவேட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்டால் நமக்கு வந்து நல்லா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஸ்பார்க் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே ஒரு ஃபயர் நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வர்ற மாதிரி சாங் போட்டு நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஸ்வெட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு 30 minutes ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸோ ஏதோ ஒன்று பண்ணி ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் என்கேஜாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் மார்னிங் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா ஒர்க் அவுட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி டயர்ட் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி போரிங்கான டைமில் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட் லாஸ்டிங்க்கு 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 10 o'clock இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நாட் இன் வெயிட் லாஸ். ஸோ ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குமே வந்து நீங்கள் ஸ்டீம்டு ஃபுட் எடுத்துக்கும் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ உங்கள் பாடியும் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாக எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த டே ஃபுல்லாக நம்ம டயர்டாக ரொம்ப ஸ்லக்கீஸாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட் எடுத்திங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆயிரும். நீங்களும் ரொம்ப லைட்டாக இருக்கலாம் அண்ட் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃபுட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கார்ப் அதிகமாக இருந்தால் அது கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்னு ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி ரிச்சான ஃபுட் எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் இன் வெயிட் லாஸ், நமக்கு ஓவரால் வந்து இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கும், நம்ம வந்து செரிமானத்தை நல்லா வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து 2:30க்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு மீல் கடையில் வந்து நல்ல ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த கேப் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த கேப் இருக்கும்போது நமக்கு வந்து செரிமானம் நல்லா ஆகும். ஸோ இந்த செரிமானம் நல்லா ஆனாலே வந்து மெட்டபாலிக் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு கிராஜுவலான லாஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான். ஸோ வந்து 2 ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிட்டேன் அண்ட் ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ குழம்புல போட்ட மீன் 2 சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து டின்னருமே ஏர்லியாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஷார்ட் டைமில் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதர் ஒர்க்ஸ்லாம் இருந்தனால ஸோ வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினேன். 40 ஸ்டெப்ஸ் வந்து 20 டைம்ஸ் ஏறி இறங்கியிருக்கேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது அண்ட் நல்லா ஸ்வெட் ஆச்சுங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நல்லா எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் நமக்கு ஸ்டெடியாக இருக்கும். வித்தின் 1 week வந்து 66 ரீச் பண்ணிடுவோம். ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ guys. So don't forget to give your likes and motivation. உங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டு போக முடியாது. ஸோ மறக்காமல் உங்கள் லைக்ஸ் கொடுத்து அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. ஐ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until stay tuned. Take care of yourself.